பிக் பாஸ் லைவ்ல உச்சகட்ட பரபரப்பு ஒரு போர்க்களம் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லணும். குறிப்பாக 12 கட்டன்ஸும் மாற்றி மாற்றி லாக் போட்டு ப்ளூ டீமை தரமட்டமாக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் ப்ளூ டீமை காலி பண்ணிட்டாங்க. நம்ம ப்ரோமோவில் பார்த்தது பிங்க் டீம் தான் எதுவுமே இல்லாமன்னு பார்த்தா ப்ளூ டீமோட இதுவுமே க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் லைவ் அப்டேட்லாம் சொல்லுது. இன்னொரு பக்கம் விஷாலோட பயஸ்டு கேப்டன்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூல் பிரேக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போடுங்க கைஸ். ஓகே, ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தானே கரெக்டாக அந்த கல் அடுக்கணும். இவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த பிங்க் டீம்ன்ற அன்ஷிதா மற்றும் ஜெஃபி டீம் இருக்குல்ல, சீட்டிங் டீம் அப்படின்ற ஒரு நேமே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்பவுமே அந்த ரூல்ஸை கொடுத்தா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் அந்த கட்டத்துக்குள்ளே போய் கல் எடுக்கிறது, ஒரு பேட்டர்னாக கல் அடுக்க சொன்னால் அதுக்குள்ளே ஒரு 4 கல்லை புதைச்சி வைக்கிறது அப்படின்ற மாதிரிலாம். அதை என்ன பண்ணிட்டாங்க, ரஞ்சித் போய் கேட்குறாரு, ஏன்பா கல் இப்படி ஏன்பா உள்ளே வச்சிருக்க, கல் இப்படிலாம் வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னும் போது, இல்லை ஒரு கல் தான் வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் வந்து கேட்குறாரு, ஒழுங்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கன்னு போது 4 கல் எடுக்கிறாங்க உள்ள இருந்து. ஸோ தப்பு தானே, ஒரு கல்லை எடுத்து மறைச்சு வச்சது தப்பு. அது கேள்வி கேட்க கூட நீங்க கேட்கக்கூடாது. ஏன் திரும்ப திரும்ப பேசுறீங்க? எப்பா நீ தப்பு பண்ணிருக்கப்பா, தப்பு பண்ணதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீ ஃபேரா விளையாடினா பரவாயில்ல, நீ எடுத்து எல்லாரும் ஃபேரா வெளியே எடுக்க வச்சிருக்காங்க, நீ 4 கல் அந்த சந்து உள்ள உழைச்சி வச்சுட்டு இதுல வாய் பேசுறது ரைட்டா அப்படின்றத எனக்கு தோணுது. ஜெஃப்ரி அப்படி எழுந்து வராரு, முத்துக்குமார் எல்லாம் இதெல்லாம் தப்புங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்கு பேசுறீங்க, இப்பெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல் ஜெஃப்ரி. அது நீங்க தப்பு பண்ணனா கேட்க தான் செய்வோம், அதை பண்ணாம இருங்க. உங்களுக்கு அது பேப்பர்லாம் பாத்தீங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கணும். ஒரு கல்லுன்னு பார்த்தா 4 கல் உள்ள வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கல்லுன்னு சொல்லி உண்மையை சொல்லிருக்கணும், உண்மையும் சொல்ல 4 கல்லுன்னு அதுக்கப்புறம் போய் பஞ்சரி பார்க்கும்போது 4 கல்லுன்னு தெரியுது. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி சண்டை இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் அன்ஷிதா வந்து நீங்க இங்கே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதா பேசுறாங்க. உடனே அங்கே வந்து ஜெஃப்ரி மற்றும் ரஞ்சித் சாருக்கு இடையே பல வாக்குவாதம் நடக்குது. நடுவில் அன்ஷிதா வந்து என்னன்னா, நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்களான வரீங்க அங்கே போய் நின்னுங்க, பக்கத்தில் நின்று போய் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பார்க்குறீங்களான்ற மாதிரி அன்ஷிதா ஏகப்பட்ட கமெண்ட்லாம் பேசியிருக்காங்க. ஓகே, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ்லாம் அன்ஷிதா கொடுத்துருக்காங்க. இது கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஜாக்லின் வந்து ரைஸ் ஆகி 2 பேரும் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் அன்ஷிதா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. உங்களுக்கு கேம் விளையாட தெரியாதா, எங்களுக்கு உங்க கேம் விளையாடுங்க, வாயை முட்டுருங்க, பேசாதீங்க, இது பண்ணாதீங்கன்ற மாதிரி அன்ஷிதா மற்றும் ஜாக்லினோட வாக்குவாதம். அன்ஷிதா ரொம்பவே பேசுறாங்க, கம்மியாலாம் பேசல, நிறையவே பேசினாங்க. ஜாக்லின் பேசும்போது கம்முனு இருங்க ஜாக் அப்படின்ற மாதிரி இவர் கத்துறாரு விஷால். எப்படி விஷால் கத்துறாரு, ஜாக்லின் பேசும்போது மட்டும் ஜாக்லின் வேலிடான கேள்வி கேட்கறாங்க. தப்பு சொன்னா அதை சொல்ல தானே செய்வாங்க. அதை கேட்டபோது கம்முனு இரு ஜாக். ஆனா அவ்வளவு நேரம் பேசின அன்ஷிதா ஒரு வார்த்தையும் பெருசா சொல்ல விஷால். கத்தவும் இல்லை, பெருசா சொல்லல. அங்க ஒரு டோன் இருக்கு, இங்க ஜாக்லின் கிட்ட வேற டோன் இருக்கு. இப்படி கத்தன உடனே இங்க சொல்லிட்டாங்க ஜாக்லின், எப்பா என் கிட்ட வேற மாதிரி பேசுற, அப்ப அன்ஷிதாவை சொல்லு, அன்ஷிதா அவ்வளவு நேரம் பேசியிருந்தாங்க, என்ன கதை இது, இப்படிலாம் இருக்காதீங்கன்ற மாதிரி ஓப்பனா அடிக்கிறாங்க. ஓப்பனா அது முத்துக்குமார், ராயன் மற்றும் ஜாக்லின் ஓப்பனா அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன ஆகுது, அன்ஷிதா பக்கம் போய் பேச ட்ரை பண்ணும்போது அங்க அன்ஷிதா மற்றும் பவித்ரா ஒண்ணு இல்ல, வாய மூடு அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லிட்டாங்களா அன்ஷிதாவை. நீ எப்படி வாய மூடுன்னு சொல்லுவ, நீ எப்படிலாம் சொல்லக்கூடாது, இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பவித்ரா இது ஒரு டைலாக்லாம் போடுவாங்களே அன்ஷிதா, எப்பவுமே ஒரு டைலாக்லாம் ஜாக்லின் கிட்டயும் டைலாக் போறாங்க, இங்க பவித்ரா கிட்டயும் டைலாக் போட்டு அங்க ஒரு 2 பேருக்குள்ளேயே ஒரு பயங்கரமான சண்டை ரொம்ப நேரம் நடக்குது. அந்த இடத்துல பண்றாரு விஷால் வந்து பவித்ராவை கத்துறாரு, அன்ஷிதா அசினி கம்முனியரு சைலண்டாருன்ற மாதிரி அங்க பேசுறாரு விஷால். அன்ஷிதா கிட்ட ஒரு மாதிரி, பவித்ரா கிட்ட ஒரு மாதிரி. உடனே அங்க ஜாக்லின், பாத்தியா பவித்ரா கிட்ட வேற மாதிரி பேசுற, அன்ஷிதா கிட்ட வேற மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பார்த்தோன்னே இது ஒரு பெரிய டிபேட்டா மாறுது. உடனே அங்க அன்ஷிதா மேடம் எப்படிலாம் நடிக்கிறா பாரு, டிராமா போடுறா பாரு, இது போடுற மாதிரின்ற மாதிரி ஜாக்லினை பார்த்து பேசுறாங்க. மேடம் உங்களோட தப்பை கேட்கலன்னு அங்கே எக்ஸ்போஸ் பண்ணா நீங்க வந்து டிராமா பண்ணல, ஏன்னா ரூலை பிரேக் பண்ணிட்டு இவங்க பேசுவாங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும். இதுக்கு நடுவில் விஷால் மாட்டிக்கிட்டான், ஐயோ நம்மளோட பிளான் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்றாங்களேன்ற மாதிரி விஷால் மாட்டிக்கிட்டு. ஸோ அதுல ராயன், ரஞ்சித் எல்லாருமே சொல்றாங்க. ராயன் தெளிவா சொல்லிட்டேன், இந்த பாருப்பா ஜாக்லின் கத்தனதுக்கு அங்க ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு ரியாக்ஷன் கம்மியா இருக்கு. ஜாக்லினோட ஆக்ஷனுக்கு நீ பெரிய ரியாக்ஷனா இருக்கு, பெருசா பேசுற அப்படின்ற ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் விஷால் சொல்றாரு பயஸா இருக்கு, நீங்க பாத்துங்க, நாங்க இன்டென்ஷனா பண்ணேன்னு சொல்ல, ஆனா நீங்க அப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. புரியுதா? அந்த ஒரு சுச்சுவேஷன் நடத்து அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம். ஓகே, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல என்ன பண்றாங்கன்னா பிளான் பண்றாங்க. என்ன பண்றாங்க, இப்போ டிஃபென்ஸ் மோட்ல இருக்கலாம் எல்லோ டீமும், இது ப்ளூ டீமும் என்னன்னா டிஃபென்ஸ் மோட்ல இருக்கலாம், நம்ம அட்டாக் போவோம்னா டிஃபென்ஸ்ல இருக்கும், அவங்க வந்தா நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி இந்த 2 டீமுமே பிளான் பண்ணி வெயிட் பண்ணுது. ஆப்போசிட்ல இருந்த டீம் வந்து யாரு, விஷால், அருண் மற்றும் சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட கல்லு கம்மியா இருக்கு, பிக் பாஸ் வர வார்னிங் கொடுத்துட்டார், இந்த ரவுண்ட் எண்டில் யாருக்கிட்ட கல்லு கம்மியா இருக்கோ அவங்க எலிமினேட் ஆயிருவாங்கன்றது தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முத்து டீமுக்கு எதனா பண்ணணும், பல விஷயங்கள் பிளான் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணுவோம், ப்ளூ டீம் அட்டாக் பண்ணலாம்னு திட்டம் போடுறாங்க.
ஜெஃப்ரி இதெல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு அருண் ஃபர்ஸ்ட் வராரு ப்ளூ டீம் அட்டாக் பண்ண. அருண் வந்த உடனே பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் ஹோல்டு பண்ண ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு, ப்ளூ டீமுக்கு அட்டாக் வராங்களா, உடனே என்ன பண்றாரு, தீபக் வந்து அங்க இந்த பிங்க் டீமுக்கு போய் அட்டாக் பண்ண. ஏன்னா அவங்க கிட்ட கல் அதிகமாக இருக்கு, அவங்கள காலி பண்ணணுன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, இப்படி முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 3 பேர், ஒரு பக்கம் விஷால் வந்து முத்துவை லாக் பண்ணிட்டான், ஜெஃப்ரி போயிட்டு பார்த்தீங்கன்னா தீபக்கை லாக் பண்ணிட்டான். இப்போ 2 மெயின் பிளேயர்ஸ் லாக் ஆயிடுச்சு, டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, மஞ்சுரி மட்டும் தான் இருக்காங்க. மஞ்சுரி வரும்போது என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் லாக்கா. ஸோ ஜாக்லினும் மஞ்சுரியும் போய் அங்கே டேக்கிள் பண்ணுறாங்க, அந்த கல்லெல்லாம் எடுக்க விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் போயிட்டு தடுக்கும் போது இன்னொரு பக்கம் அங்கே அன்ஷிதா, பவித்ரா எல்லாரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. 2 மெயின் பிளேயர் லாக் பண்ணியாச்சு பிளான் பண்ணி. அங்கே ஜெஃப்ரி ஒருத்தன் லாக் பண்ணிட்டான், இங்கே அருண் ராயனை வந்து அருண் லாக் பண்ணிட்டான். எப்படி ராயன் வந்து அருண் லாக் பண்ணிட்டு ராயனும் எடுத்து கல்லெல்லாம் தூக்கி போட்டாங்க. அது கல்லை தூக்கி போட வேணான்னு சொன்னாங்க, அதை மீறி நிறைய பேர் கல்லெல்லாம் தூக்கி போட்டு அது ஒரு வேற மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் இந்த கல் இருக்கா, ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கல் அந்த எல்லோ டீமோட கல்லை பாதுகாக்கிறதுக்கு நின்ட்டார். ராயனும் ஜாக்லினும் போயிட்டு அங்கே டிஃபென்ஸுக்கு போய் இது ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ளூ டீமுக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சுரி போயிட்டு அந்த எடுத்துகிட்டு போன கல்லை, ஸோ ப்ளூ டீம்லேருந்து எடுத்துகிட்டு போன கல்லை பிங்க் டீம்லேருந்து எடுத்துகிட்டு வர படு முயற்சி வேற லெவலான முயற்சி பண்ணுறாங்க, முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அன்ஷிதா வந்து அப்படியே லாக்கு போட்டு படுக்க வச்சிட்டாங்க. யார, அன்ஷிதா மஞ்சுரியை லாக் போட்டு படுக்க வச்சாச்சு. மஞ்சுரி ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி பவித்ரா என்ன பண்ணிருக்காங்க, காலை கடிச்சிருக்காங்க, முட்டியை, மஞ்சுரியோட முட்டியை பவித்ரா காலை கடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் லாக்கு போட்டு படுக்க வச்சிட்டாச்சு. யாரு, இவங்க அன்ஷிதா வந்து மஞ்சுரியை லாக் போட்டு எழுந்துக்க முடியாத. இன்னொரு பக்கம் முத்துக்குமார் வந்து அப்படியே ரொட்டேஷன், கழுத்து லாக்கு இடுப்பு லாக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அருண் வந்து முத்துக்குமாரை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் விஷால் வந்து முத்துக்குமாரை பிடிச்சி முத்துவும் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ற, வர முடியல. ரயான் அருண் லாக் பண்ணியாச்சா, எல்லாருமே கம்ப்ளீட் லாக்டு. ஜாக்லின் பவித்ராவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இவர் ரஞ்சித் லாக் பண்ணியிருக்காரு. 6 ஹவுஸ் மேட்சும் அந்த 12 பேருமே மாற்றி மாற்றி லாக் பண்ணியிருக்காங்க. அதில் பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னா முத்துக்குமாரன் டீமில் இருக்கிற மொத்த கல்லும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கல் அந்த இடத்துல இருக்கும், மொத்த கல்லே தர மட்டுமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கணும், ரஞ்சித் அந்த தப்பு பண்ணது எந்த இடத்துலனா, ரஞ்சித் சார் வந்து ஹோல்டு பண்ணிருக்கணும். அவர் அந்த கல்லு எல்லோ டீம் கல்லை பாதுகாக்க நினைச்சார்ல, அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து அந்த விஷுவல்ஸ் எடுத்து பார்த்தா எல்லா ரெட் டீம்ல ஒரு கல்லும் இல்லை. பிங்க் டீமுக்காக ஹெல்ப் பண்ண வந்து அவங்களோட பிளான் சக்சீட். ஏன்னா லீட்ல இருந்த முத்துக்குமாரனோட மொத்த கல்லும் மொத்தமா காலியாயிடுச்சு, மொத்தமா சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ அடுத்து முத்துக்குமார் என்ன பண்ண போறாருன்னு திட்டம். இதுக்கு நடுவில் பவித்ரா மற்றும் ஜாக்லினோட சண்டை பார்த்தோம் இல்லையா. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, பவித்ரா காலை கடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஜாக்லின் வந்து மூச்சு விட முடியலன்ற மாதிரி பவித்ரா கேட்டிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திரும்ப பவித்ரா வந்து கேம் விளையாடும் போது ஜாக்லின் வந்து இந்த கேம்ல மனிதாயமான இதெல்லாம் பண்ணக்கூடாது போல, பண்ணாவே இப்படிதான்ற மாதிரி ஜாக்லின் வந்து நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு வந்தாங்க. உடனே பவித்ரா நீ பண்ணதும் தப்புன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் நடந்தது, எல்லாருமே மாத்தி மாத்தி ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே மத்த பிளேயர்ஸ் கடிக்கல. அன்ஷிதா கூட ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ணாங்க, கடிக்கல. ஆனா பவித்ரா அது கடிச்சிட்டு வந்து அது பேசதே தப்புன்னு முடியல, எல்லாருக்கும் தான் முடியல. அந்த இடத்துல நீங்க அதுக்குன்னு போய் கடிப்பீங்களா அப்படின்றத நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பவித்ரா கடிச்சிட்டு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. மஞ்சுரி கடிச்சதானே, நீ கடிச்ச என் கால் வலிக்குதுன்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அது தப்பு தான், அதை பண்ணாமல் இருந்திருக்கலான்ட்டு. இப்போ ஒட்டு மொத்தமாக என்ன ஆச்சுன்னா, இப்போ யார் கையில் அதிகமான கல் இருக்குன்னா ஜெஃப்ரி டீம் மேசிவ் லீட்ல இருக்காங்க. 2வது இடத்துல ரயானோட டீம் இருக்கு. இப்போ விஷால் மற்றும் இவங்களோட டீமுக்கு தான் பாதிப்பு இருக்கு, விஷால் மற்றும் முத்துவோட டீமுக்கு தான் பாதிப்பு இருக்கு போது இப்போ முத்துக்குமார் என்ன பண்ண போறார், அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதான் தற்போதைய லைவ் நிலவரம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.